சரி. ஓ சரி, வயசு என்ன இருக்கும்? 25 ஆகும். ஓ சரி சரி. நல்லா மேரேஜ் நடக்குமா தம்பி? இயேசுவை தேடுங்க, தொடர்ந்து போங்க. இயேசப்பத்த பூமிக்கு வர போறாரு. ஆக்சுவலா நான் ஆமா, அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்குள்ள இளைஞர்கள் ஆலயத்துக்கு போறது இல்ல. கிறிஸ்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இன்னைக்குள்ள இல்ல போயிடும். ஓ சரி சரி, போங்க. ஏன்னா அவர் தான் நம்மளை வாழ வைப்பார், அவர் தான் நம்மளை நடத்துவார். வேற யாராவது நமக்கு உயிர் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க? பாவம் மன்னிப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாட்டூ அவர்தே போட்டுருக்கு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், பாருங்க. அவர் ஒரு ஆள் தான் நமக்காக உயிரை கொடுத்தார், வேற யாரும் உயிரை கொடுத்தாரு. டாட்டூ அவர்தே. சரி, சர்ச்சு போங்க, சர்ச்சுக்கு போங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. 1000 தலைமுறைக்கு வாக்குறுதியில கொடுத்துருக்காரு. யாராவது கொடுப்பாங்களா? நான் கொடுக்க முடியுமா? என் மனைவி பிள்ளைகள் கொடுக்க முடியுமா? என்னைய பார்க்க முடியாது, போற நேரத்தில் என்னைய பார்க்க முடியாது. இதான் நம்ம சூழ்நிலை, நம்ம நடமை. அவர் நமக்கு 1000 தலைமுறைக்கு இறக்கம் கொடுக்கிறார். நீ சர்ச்சுக்கு போங்க, நல்ல வேதத்தை படிங்க. வேதத்துலதான் நமக்கு அறிவு இருக்கு, பொக்கிஷம் இருக்கு. எனக்கு 40 வயசுல மேரேஜ் ஆச்சு. உண்மையை சொல்றேன், நாங்க இந்த சூனியத்துல பாதிக்கப்பட்டதுனால அப்படி ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் இயேசுகிட்ட போய், குருசாமி தான் இன்னைக்கும் பேர் குருசாமி. அதுக்கப்புறம் இயேசுகிட்ட போய் சரண்டர் ஆகி கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி சொன்னாங்க, கேள்விப்பட்டோம். எங்க அப்பாலாம் பூசாரி, அப்படிலாம் கேள்விப்பட்டு தான் அந்த வாலிப வந்து உங்களை மாதிரி வயசு தான், நீங்க 25, நான் 27 உள்ள போனேன். அப்படிலாம் கேள்விப்பட்டு தான் இன்னைக்கு பாருங்க, நாங்க ஃப்ரீயா இருக்குன்னு சும்மா ஜாலியா இருக்கலாம். ஒரு 2 பேருக்காவது இயேசுவை பற்றி சொல்ல மாட்டோமா? ஓ அதான் அதான், போங்க சர்ச்சுக்கு போங்க. இது என்னன்னா, ஒரு தலைமுறை சர்ச்சுக்கு போவாங்க, அடுத்த பிள்ளைகள் போக மாட்டாங்க. இல்ல, அதாவது இயேசு ஒரு ஆளு தான் மரிச்சார், வேற யாரும் மறிக்கல. இந்த பூமி நம்ம சொல்ற, நான் அந்த கருத்து தான் நானும் உடையவனா இருந்தேன். எம்மதமும் சம்மதம். ஆனா இயேசு பூமிக்கு வந்தார், நமக்காக அடக்கம் மரிச்சாரு, ரத்தத்தை சிந்தினாரு. பாவத்துக்கு வேற எந்த தீர்வும் கிடையாது. இயேசுவின் ரத்தம் ஒண்ணுதான் பாவத்துக்கு தீர்வு. நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அதுதான் சொல்றாரு, பூர்வ பாதைகள் எதுன்னு கேளுங்கிறார். அதுக்கும் இருக்காங்கல்ல. ஆதாம் குடும்பத்தை யாரு கட்டமைச்சா சொல்லுங்க பாப்போம். ஆதாம் ஏவாள்ங்கிறத யாரு கட்டமைச்சா? அதுதான் எல்லாமே சொல்லுது. எங்க வீட்டுல வந்து அவங்க ஒரு ஐந்து சொல்லுவாங்க. ஆமா, இல்ல அதான் என்ன கேக்குறேன்னா, முதல் மனிதனை படைச்சது யாரு சொல்லுங்க? அதே மாதிரி அவனுக்குள்ள சுவாசம் கொடுத்ததும் இயேசுதான். அவங்களுக்கு இயேசு ஆதியில இந்த மாதிரி வெளிச்சமாக இருந்தார். சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் பெரிய வெளிச்சம் அவர். அவர் காணக்கூடாத தெய்வம் தான் மாம்சத்துல. உங்களை போல பாவம் செஞ்சதுனால கடவுள்கிட்ட எந்த மனுஷனும் திரும்பி போகலையே. உங்களுக்கு பாவம் செஞ்சதுனால தூரதான் போனாங்களே தவிர கிட்ட வரல. அதனால ஒரு தகப்பனை போல மேலது கீழே வந்து 33 வருஷம் அவர் வாழ்த்தார். எல்லாம் நான் செத்தவங்களை உயிரோடு எழுப்பினாரு. நான் தான் கடவுளுங்கிறத நிரூபிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 4 நாள் கழிச்சு ஒருத்தனை உயிரோடு எழுப்புறாரு. அப்படி இயேசு செஞ்சு இன்னைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்காரு. நம்மளால முடியாது, ஒரு பாவத்தை நம்மளால முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. இப்ப நான் சிகரெட் அடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன்னா என்னால என் பாவத்தை விட முடியாது. அது இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் உள்ளத்துல வந்தாதான். இயேசுனா விடுவிக்கிறார், வேற யாரும் கிடையாது. இயேசுனா விடுவிக்கிறார். அவர் ஒரு ஆள் தான் நம்முடைய பாவத்தை விடுவிக்கிறார், வேற யாரும் விடுவிக்க முடியாது. இந்த உலகத்துல யாராவது இருந்தா சொல்லுங்க, மரணத்தை ஜெயித்தவரும் இயேசு, வேற யாரும் கிடையாது. அதுதான் நம்ம இப்ப நாங்க இருக்கும் நம்ம சொல்லி தந்தது என்னது? ஓ கண்ணி சுத்தியே நமக, கண்ணியின் வயிற்றுல பிறப்பவனே நீ வாழ்க, பஞ்சகாயிசியே நமக, 5 காயங்களை உடைய, எல்லாமே அவர் தான். இயேசுவை தான் மையப்படுத்தும். ஒரு மனிதனுக்கு பாருங்க, நம்ம இன்னைக்கு உலகத்துல வேலை செய்யறோம், 40,000 30,000 சம்பளம் வாங்குறோம்னு வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல 90 வருஷ வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பிரயாசப்படுறோம் பாருங்க. சமாதானத்துக்காக வந்திருக்கோம். இயேசுதான் அந்த சமாதானத்தை தர. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், என்னடா இன்னும் கல்யாணம், ஆமா எது இருந்தாலும் ஏசப்பா தான் அந்த கவலைகளை, கஷ்டம் இருக்கும், உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. மரணத்துக்கு நிலையான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, கோடான கோடி ஆண்டு வாழ்க்கை. அதைத்தான் இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து அப்படியே சரி, அதை 2 பேர் கேட்ட மாட்டாங்களா, ஒரு 2-3 பேர் கேட்ட மாட்டாங்களா சொல்லிதான் அப்படியே பீச்சு பக்கமா நடந்துவாங்க. ஆனா நீங்க நம்புங்க, சரி நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா உங்களை வாழ வைப்பாரு, உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுப்பாருமா. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுங்கிறார். யாராவது சொல்ல முடியுமா? அதைத்தான் திரும்ப சொல்றேன், யாராவது சொல்ல முடியுமா? இயேசு ஒரு ஆளு தான் அந்த இதை செய்ய முடியும். நம்ம நம்ம பாவத்தோடு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தோடு வாழ்ந்தோம்னா பரலோகம், அந்த நிச்சயம் தான் அவர் தாரார். அவர் அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு நம்மோடு இருக்கிறார். இமானுவேல் என்னன்னா இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பேர் இமானுவேல் தான். பாருங்க. அதனால நல்லா இருப்பீங்க. ஆமா, இமானுவேல் சக்திகள் இல்ல, சக்திகள் நல்லா இருப்பீங்க. பயப்படாதீங்க, எதுக்கும் எதிர்காலத்தை கொடுத்து பயப்படாதீங்கம்மா. இயேசுவை மட்டும் நீங்க தேடி பாருங்க, வேற ஒண்ணும் செய்யாண்டாம். இயேசுவை மட்டும் நீங்க உள்ளத்துல தேடி பாருங்க. எல்லா சகலவித ஆசீர்வாதங்களும் அவர் தான் தர முடியும் தம்பி, வேற யாராலையும் தர முடியாது. பாருங்க, இப்ப நாங்க உங்களை பார்ப்போம்னு நினைச்சோமா? நீங்க இங்க இருந்து வந்திருக்கீங்க, நாங்க இங்க இருந்து வார வைக்கிறோம், பார்ப்போம்னு நினைச்சோமா? அப்படிலாம் நினைக்கல. அப்போ இது சந்திப்பு இயேசுவை உருவாக்கி தர.
உங்களை பார்க்கணும், இம்மானுவேலை பார்க்கணும், சக்திவேலை பார்க்கணும்னு சொல்லி தெய்வத்தினுடைய திட்டம், தெய்வத்தினுடைய ஒரு தீர்மானம். அதனாலதான் வந்து பார்க்கலாம். நல்லா இருப்பீங்க. சர்ச்சுக்கு போங்க. சக்திவேல் நீங்களும் சர்ச்சுக்கு போங்க. இயேசுவை தேடுங்க. நல்லா நான் இப்ப சொல்றேன், உங்க வாழ்க்கை மாறும் தம்பி. நீங்க எந்த சூழ்நிலை வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஆக்சுவலா வந்து செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போவேன். சரி, கிழமை சர்ச்சுக்கு போவீங்களோ? போவேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம். அதைத்தான் நான் சொன்னேமா, இயேசுதான் மரணத்தை ஜெயித்தவர். வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. அப்படின்னு ரத்தம் சிந்தர் வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க. ஆதி மனிதர் கண்டிப்பா கண்டிப்பா உண்மை. அது யாரா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி. அப்படி எங்களுதுலாம் சொல்ல வரல, மதமா இருந்தாலும் சரி. அதான் சொல்றேன். நம்மளும் அந்த லைன்ல தான் நம்ம வந்திருக்கோம். அந்த லைன்ல தான் வந்திருக்கோம். சம்பந்தம் தான். சரி. நம்ம அவங்க சொல்ற சங்ககால இலக்கியங்களை வந்து உண்மையா பொய்யான்றதுக்கு நான் வரல. அதுதான் சங்க காலங்கள்லாம் உண்மைதான். நம்மளாம் அந்த சங்க காலங்கள்ல நான் சொல்றேன். இப்ப நான் பிராக்டிகலா சொல்றேன். முன்னோர்கள் எதிர்த்து வச்சதை வந்து நான் வந்து உண்மை நம்புறேன். இது நான் அதோட சத்தியத்தை சொல்றேன். அதாவது தொடக்கம் முதல்ல உலகம் இப்ப 7 நாள், வாரத்துக்கு 7 நாள் தானே சொல்றோம். 8 நாளா யாராவது சொல்றாங்களா? தமிழ்ல கூட 8 நாள் இருக்குதா? கிடையாது. உலகம் ஃபுல்லாவே அந்த 7 பைபிள்ல இருக்குது. உலகத்துல நான் 7 நாள்ல படைச்சேன், 6 நாள்ல மனுஷனை உண்டாக்கி 1 நாள்ல நான் ஓய்ந்திருந்தேன்னு சொல்லி சொல்றாரு. தம்பிக்கு தெரியும், மானுவலுக்கு தெரியும். அதைத்தான் நம்ம சொல்றோமா. முதல் மனிதன் குடும்பங்கிற நெட்டோட்டை யார் அமைச்சு கொடுத்தா சொல்லுங்க? ஒரு ஆணு ஒரு பெண்ணுன்னு சொல்லி யார் அமைச்சு கொடுத்தா? நம்ம அது யோசிக்கணும்ல. சங்ககால இலக்கியங்கள்ல ஒண்ணு சொல்லுவாங்க, இப்போ பைபிள்ல ஒண்ணு சொல்லுவாங்க. இல்ல பைபிள் சொல்லுவாங்க. குரானும் இயேசு கிறிஸ்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படின்னா சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அதான் பிராக்டிகல் மேன். நான் பைபிள்ல இது இருக்கா இல்ல குரான்ல இது இருக்கா இல்ல தேடி பாருங்க. நம்ம உங்களை நான் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல, நீங்க தேடி பாருங்க. அதை தான் சொல்றாரு. பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேளு, விசாரி, அதன்படி நடக்கணும்னு தான் சொல்றாரு. கண்டிப்பா எல்லாரும் ஒண்ணுதான். இல்ல, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குமா தம்பி? அதுதான் நிலையான வாழ்க்கை. அதுதான் கோடான கோடி வாழ்க்கை. இந்த சரீரத்தை விட்டு நம்ம என்ன பாருங்க, சரீரத்தை கண்டிப்பா ஒரு நாள் பிரிஞ்சு போய் தான் ஆகணும். அந்த ஆவிக்கு உயிர் சாவு கிடையாது. பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வாழ்ற வரைக்கும் எப்படி வாழ்ந்தோம். இல்ல வாழ்க்கை அதான் 90 வயசுக்கு நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்க. அந்த இதை 50ல நான் இறந்தாலும் சரி, 55ல இருந்தாலும் இல்ல இருந்தாலும் உங்களை நான் வாழ்த்துறேன். நல்லா 90 வயசு 100 வயசு வரையும் வாழ்வீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையும் தான் தராரு. மத்தது வேற ஒண்ணு இல்ல. இயேசுதான் மறுபடியும் இந்த பூமிக்கு வாரேன்னு சொல்லியிருக்காரு. வேற யாராவது வாரேன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. அதை சொல்லுங்க. யாராவது வேற யாருன்னு சொல்லமா? குரான்லயும் சொல்லுது இயேசுதான் மறுபடியும் பூமிக்கு வர போறாருன்னு. எந்த ஒரு மதத்துக்கும் தாக்கி. ஆமா, கண்டிப்பா எல்லாமே நம்ம அதாவது நம்ம கலாச்சாரம் என்னன்னா, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இருக்கு தம்பி. அதனாலதான் நின்று பேசுறேன். ஒரு சில பேர் போங்கய்யா போயான்னு சொல்லி விட்டுருவான். நம்ம அதை ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க ஏற்றுக்கொள்றீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அதனால நல்லா இருப்பீங்க தம்பி. நல்லா இருப்பீங்க. சர்ச்சுக்கு மாஷா அல்லாவும் ஒண்ணுதான், வெற்றிவேல் முருகனுக்கும் ஒண்ணுதான். அதான் இயேசு ஒரு ஆள் தான் நமக்காக மேல இருந்து வந்தாருமா. வேற யாரும் வரல. நமக்காக ரத்தம் சிந்தினார். எதுக்குன்னா பாவ மன்னிப்புக்குன்னு ரத்தம் சிந்தி வச்சிருக்கிறார். ஆக்சுவலா நான் ஆர்குமெண்ட் பண்ணல. உங்களுக்கு சொல்றது எனக்கு புரியுது. அதான் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்றேன் பாருங்க. நான் இயேசுவே பார்த்தது இல்ல, முருகரையும் பார்த்தது இல்ல, அல்லாவே பார்த்தது. நீங்க விசுவாசித்தீங்கன்னா போதும். இயேசு என் பாவங்களுக்கு எல்லாரையும் நான் வந்து உள்வாங்குறேன். அதான் விசாரிங்க. ஒரு பைபிள் தம்பி இமானுவேல், நீங்க ஒரு பைபிள் ஒண்ணு தம்பிக்கு வாங்கி கொடுங்க. படிக்கட்டும். ஆமா, படிக்கட்டும், தெரிஞ்சு கொள்ளட்டும். நல்லா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம சொல்றது. நாங்களாம் உடனே வரலாமா தம்பி? உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ள. அதை அந்த ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டு தான் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் பிகாம் படிச்சிருக்கேன். என்ன சொல்லுது? அப்படியா? என்ன சொல்லுது ரெக்கார்டு? என்ன சொல்லுது? இதுலதான் உங்களுக்கு சிஸ்டிப்ல இருந்தே வர உலகத்தை எப்படி படைச்சேன், மனிதனை எப்படி படைச்சேன், குடும்பமா எப்படி உண்டாக்குனேன், முதல் மனிதன் யாரு, இப்படி எல்லா ரெக்கார்டும் இதுலதான் இருக்குது.